பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். சொல், ஸ்லோகம் இவற்றுக்கு இடையிலே செயல். இந்த வரிசையில் இன்றைக்கு எவற்றை பார்க்க போகிறோம்? சொல்ல வேண்டும்தான், ஆனால் குறைவாக சொல்ல வேண்டும். இன்று நாம் பார்க்க இருப்பது குறைவாக பேசுதல் என்பதை. அது ஏன் குறைவாக பேசுதல்? சில பேரை பற்றி சொல்லும்போது இவர் செயல் வீரர், ஆனால் சொல் வீரர் இல்லை என்பார்கள். மகாகவி பாரதியார் கூட வாய்ச்சொல்லில் வீரரடி என்று ஏளனமாக வாயால் பேசிவிட்டு செயலால் செய்யாதவர்களை பற்றி பாடினார். அதையெல்லாம் விட்டுவிடுவோம். குறைவாக பேசுதல் என்பதை இப்போது சிந்தித்து பார்ப்போம். ஏன் குறைவாக பேச வேண்டும்? பேசுவதற்கான பொருள் ஆழமாக இருக்கும்போது அதற்கு தேவையான தக்க சொற்களை வைத்து பேசலாம். ஆனால் சொற்களை குறைத்து கொள்வது என்பது உறவுகளை விரிவுபடுத்த உதவும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நமக்கே நன்றாக தெரியும், இரண்டு பேருக்கிடையில் ஏதோ ஒரு வாக்குவாதம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வாக்குவாதத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் அனாவசியமாக பிடிவாதம் பிடிக்கிறோம், இந்த வாக்குவாதம் தேவையில்லை என்பது நம்முடைய உள் மனத்திற்கே தெரிந்துவிடும். இருந்தாலும் கூட வீம்பு விடாது. அதெல்லாம் இல்லை, நான் சொல்வதுதான் சரி என்று அந்த வார்த்தை வேகமாக வந்து விடும். இதனால் என்ன விளைவு? ஒருவர் ஒன்று சொல்ல, இன்னொருவர் இன்னொன்று சொல்ல, வார்த்தைகள் வளர்ந்து கொண்டே போகும். வார்த்தைகள் வளரும்போது அங்கே நிலவுகிற உறவு சற்றே தாழ்ந்துவிடும். எனவேதான் குறைவாக பேசுவது என்று நம்முடைய பெரியவர்கள் சொன்னார்கள். தேவையில்லாதவற்றை பேச வேண்டிய அவசியமில்லை. ஒருவேளை கூடுதல் வார்த்தைகள் ஏதாவது தேவையற்ற இடத்தில் கொண்டு போய் விட்டுவிடலாம் என்பதற்காகவும் இப்படி சொன்னார்கள். ரகுகுல மன்னர்களை பற்றி ஒரு தகவல் உண்டு. ராமனுடைய முன்னோர்கள் தாமே ரகுகுல மன்னர்கள். அவர்கள் கூடுதல் வார்த்தைகள் பேசவே மாட்டார்களாம். ஏன் தெரியுமா? ஒருவேளை கூடுதலாக ஒரு வார்த்தை பேச வேண்டி வந்து விட்டால் அதிலே எங்கேயாவது பொய் கலந்து விடுமோ? எனவேதான் குறைவான சொற்களை, வேண்டிய இடத்து வேண்டிய மட்டும் உள்ள சொற்களை சொல்வதற்கு பழகிக்கொள்வோம். நமக்கே நாம் கூடுதலாக பேசுகிறோம் என்கிற எண்ணம் வரும்போது அந்த சொற்களுக்கு கடிவாளம் போட்டு நிறுத்தி விடுவோம். சொல் குதிரை நின்றுவிடும் என்றால் தேவையற்ற வேகம் இருக்காது, விவேகம் வந்துவிடும். சரி, இன்றைக்கான செயல் என்ன? நேர்மையாக வாழ்வது. நேர்மை என்கிற வார்த்தை கொஞ்சம் சிக்கலானது. நேர்மையாக வாழ்வது என்றால் எப்படி புரிந்து கொள்வது? தவறு செய்யாமல் வாழ்வது, லஞ்சம் வாங்காமல் வாழ்வது, லஞ்சம் கொடுக்காமல் வாழ்வது, இப்படி இந்த நேர்மை என்கிற வார்த்தைக்கு என்னவெல்லாம் விளக்கங்கள் கொடுக்கலாம். மிகவும் எளிதுதான் நேர்மை என்கிற சொல்லை புரிந்து கொள்வது. இந்த நேர்மைக்கு நிகராக இன்னும் 3 சொற்களை பார்க்கலாம். வாய்மை, மெய்மை, உண்மை. இந்த 3மே உண்மைக்கான பலவிதமான சொற்கள் இல்லையா? வாய்மை விளம்புதல், மெய்மை மொழிதல், உண்மை உரைத்தல். இந்த 3மே ஒன்றுதானே. எதற்காக பிரித்து பிரித்து பார்க்க வேண்டும்? இந்த 3ம் ஒன்று போல தோன்றினாலும் சின்ன வேறுபாடு இந்த 3க்குள்ளேயும் உண்டு. வாய்மை என்பது
நாம் சொல்லக்கூடிய சொற்களில் இருக்கிற உண்மைத்தன்மை, அந்த சொற்களின் தூய்மை. மெய்மை என்பது மெய் எனப்படுகிற இந்த உடல், இந்த உடலின் உண்மைத்தன்மை, இந்த உடலால் செய்யப்படுகிற செயலில் இருக்கிற தூய்மை. உண்மை என்பது உள்ளத்திற்குள்ளே இருப்பது, உள்ளத்தில் இருக்கிற சிந்தனைகளின் தூய்மை. ஆக வாய்மையோடு என்றால் வார்த்தைகளில் தூய்மையோடு, மெய்மையோடு என்றால் மெய்யில் தூய்மையோடு, உண்மை என்றால் உள்ளத்தில் தூய்மையோடு செயலாற்றக்கூடிய பாங்குதான் நேர்மை என்கிற பாங்கு. மனோ வாக்கு காயம் என்பார்களே, அந்த மனோ வாக்கு காயம், திரிகரண சுத்தி என்பார்களே, 3 கரணங்களின் தூய்மைத்தன்மை, அந்த திரிகரண சுத்தியோடு செயல்படுவோம் என்றால் அதுதான் நேர்மையாக வாழ்தல். அப்படி நேர்மையாக வாழ்கிற வாழ்க்கைதான் முழுமையான வாழ்க்கையாக இருக்கும், முறையான வாழ்க்கையாக இருக்கும். இன்றைக்கு எந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம்? ஆச்சாரக்கோவை என்கிற ஒரு பழைய நூல். அந்த பழைய நூலில் இருக்கக்கூடிய ஒரு பாடலின் ஒரு பகுதியை பார்க்கலாமா? பிறப்பு, நெடுவாழ்க்கை, செல்வம், வனப்பு, நிலக்கிழமை, மீக்கூற்றம், கல்வி, நோயின்மை, இவை 8ம் தரும் என்று அந்த பாடல் ஏதோ ஒன்றை அடையாளம் காட்டுகிறது. இந்த 8ஐயும் தரக்கூடிய அந்த ஏதோ ஒன்று என்ன என்று கேட்டால் ஒழுக்கம் மிக்க வாழ்க்கை என்கிறது. ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை. சற்று முன்னால் பார்த்தோம் இல்லையா? வாய்மையோடு வாழுகிற வாழ்க்கை, மெய்மையோடு வாழுகிற வாழ்க்கை, உண்மையோடு வாழுகிற வாழ்க்கை. இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஒழுக்கம். சில நேரங்களில் வார்த்தைகள் மிக அற்புதமாக அமைந்துவிடும். நாம் செய்கிற செயல், மற்றவர்கள் பார்க்க செய்கிற செயல்கள் கூட ஏதோ கௌரவமான செயல்கள் போல இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உள்ளம் வக்ரமாக சிந்தித்துக் கொண்டிருக்கும். வெளியில் ஒரு போர்வை, ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த உள்ளம் தீயதை எண்ணிக்கொண்டிருக்கும். அப்படி இல்லாமல் அந்த உள்ளமும் தூய்மையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே, அதுதான் ஒழுக்கமாக வாழுகிற வாழ்க்கை. அந்த ஒழுக்கமான வாழ்க்கை எவற்றையெல்லாம் கொடுக்கும்? எவ்வளவு பெரிய பட்டியல் பாருங்கள். பிறப்பு, நல்ல பிறப்பை கொடுக்கும். சரி, நெடு வாழ்க்கை, நீண்ட ஆயுளை கொடுக்கும். நீண்ட ஆயுள், ரொம்ப நாள் இருந்து கஷ்டப்பட வேண்டுமா என்று கேட்கிறீர்களா? செல்வத்தை கொடுக்கும். செல்வத்தோடு நீண்ட நாள் வாழ்க்கை. வனப்பு, மற்றவர்கள் பார்த்தால் கையெடுத்து கும்பிடக்கூடிய அழகை கொடுக்கும். இவற்றோடு வேறு என்ன கொடுக்கும்? நிலக்கிழமை, நிலத்தை கட்டி ஆளுகிற தன்மை. நிலக்கிழார் என்பார்கள். அந்த காலத்தில் நிலக்கிழார், நிறைய நிலப்புலன்கள் வைத்திருக்கக்கூடியவர் செல்வந்தருக்குத்தான் நிலக்கிழார். அந்த நிலத்தை கட்டி ஆளக்கூடிய தன்மை. மீக்கூற்றம், ஒருவர் சொன்னால் அந்த வார்த்தையை மற்றவர்கள் மீற மாட்டார்கள் என்கிற அந்த ஆளுமை. என்னதான் செல்வம் இருந்தாலும், செல்வந்தராக இருந்தாலும், அவர் சொன்ன சொல்லை மற்றவர்கள் மதிக்கவில்லை என்றால் அதனால் பயனில்லை. ஆனால் மீக்கூற்றம் கிடைக்கும் எப்போது? ஒழுக்கத்தோடு வாழக்கூடியவர் சொல்கிற சொல்லை மற்றவர்கள் மதிப்பார்கள். கல்வியை கொடுக்கும், நல்ல கல்வி கிடைக்கும். இவற்றோடு என்ன கிடைக்கும் தெரியுமா? நோயின்மை கிடைக்கும். பாருங்கள், நெடுநாள் வாழ்க்கை என்பது மாத்திரமில்லை, நோயில்லாத நெடுநாள் வாழ்க்கை. நோயில்லாமல் வாழ்வது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். அதை எதை கொடுக்கும்? எது கொடுக்கும் என்றால், நாம் ஒழுக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கை அந்த நோயற்ற வாழ்க்கையை நமக்கு தரும்.
எளிமையான வழிதானே, பின்பற்றலாமா?